ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க்கில் எப்படி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸில் நீங்களுமே இந்த ஃபினோவில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்டை பற்றி நம்ம சில இன்ஃபர்மேஷன் தெரிய வேண்டியது இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் பேங்க். ஸோ நம்ம ஈஸியாக மொபைல்லையே வந்து இன்ஸ்டண்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அமௌண்ட்டும் இதில் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. கம்ப்ளீட்டாக ஜீரோ பேலன்ஸ்லேயே வச்சுக்கலாம். எந்த காசும் அவங்க பிடிக்க மாட்டாங்க. இதில் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதில் பில் பேமெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் ஒரு ஆஃபர் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். 18 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ₹1 கிடைக்கும். அதோட ஒர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ₹1532. ஒரிஜினல் வேல்யூ நீங்கள் ₹1 கொடுத்தாலே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா. சரியா? அது நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு ஒரு அக்கௌண்ட்டு. கேஷ்பேக் வந்து எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில் பேமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. டெபிட் கார்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். இந்த மொபைல் நம்பரு உங்கள் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ கரெக்டாக வந்து லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பர் கொடுங்க. அதுக்கு இப்போ ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து அக்ரி பண்ண சொல்லுவாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து டிக் பாக்ஸை செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். இப்போ எந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். கீழே வந்து உங்களோட பேன் நம்பரையும் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ரெண்டையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணி கீழே நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டுக்கு இப்போ ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி கீழே சப்மிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ் வந்திருக்கும். உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸும் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ வந்து பேஜ் வந்து ரீடாக்ட் ஆகும். ஓகேங்களா? பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங் பேஜுக்கு வந்து ரீடாக்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்மளோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, நம்மளோட ஃபோட்டோ, நம்மளோட ஜெண்டர், நம்மளோட ஃபாதர் நேம், அப்புறம் ஃபாதர் நேம்னா ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேமு, அப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸு, அடுத்து வந்துட்டு நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள், அதாவது ஜிமெயில் ஐடி. அப்புறம் உங்களோட மதர்ஸ் மெய்டன் நேமா அப்பா நேமு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் நாமினி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். ஓகேவா? இப்போ வந்து ப்ரொஃபஷ்னல் டீட்டெயில்ஸுக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்ட் கிராஜுவேட்டா, இல்லை நான் மெட்ரிகுலேட்டா, இல்லை மெட்ரிகுலேட்டா, கிராஜுவேட்டா அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க, அதை கொடுத்துக்குங்க. அப்புறம் ஸோ அதிலே வந்துட்டு எவ்வளோ இன்கம் நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து கரெக்டாக கொடுங்க. ஸோ இதை கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு ஒரு லிமிட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு லிமிட்டுன்னு செட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட ஹியூஜ் ட்ரான்சாக்ஷன்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இப்போ நாமினி டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணுறதும் ஆட் பண்ணாதான் உங்கள் விருப்பம் தான். நான் நாமினிக்கு வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இன்கேஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நேமு, டேட் ஆஃப் பர்த், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன, உங்கள் தம்பியா, உங்கள் அண்ணனா, இல்லை உங்கள் அம்மாவா அப்பாவா அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் இமெயில் ஐடி அவங்களோடது, அப்புறம் அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணுங்கள், அவங்களோட அட்ரஸ்ஸு, அப்புறம் பின்கோடு. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஸ்டேட்டு இதெல்லாம், சிட்டி, பின்கோடெலாம் கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து அவங்களோட டீட்டெயில்ஸு. இல்லை நான் வந்து நாமினி டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்க கீழே சிம்பிளாக ஐ வில் டூ இட் லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக வந்திருக்கும். அதெல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிக்கு சின்னதாக ஒரு குட்டி ஐக்கான் இருக்கும் மேலே பேர் பக்கத்தில், வெரிஃபை யுவர் ப்ரொஃபஷ்னல் டீட்டெயில்ஸ், அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். சரியா? சரி, எல்லாம் பக்காவாக இருக்குது அப்படின்னா
ப்ரொசீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நம்ம வேணால் வாங்கிக்கலாம், கொடுக்க மாட்டாங்க, வெர்ச்சுவலாக தான் கொடுப்பாங்க டெபிட் கார்டு. ஓகேங்களா? நேம் வந்து எதாவது வச்சுக்கோங்க கைஸ். நீங்கள் வந்து உங்களோட டெபிட் கார்டில் என்ன நேம் வேணுமோ அந்த நேமை வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களோட நேம் அங்கேயே காமிக்கும், எப்படி நேம் வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நேம் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நேம் வச்சாச்சு அப்படின்னா கீழே ப்ரொசீட் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிடுங்க. நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் வந்து எப்பயுமே வந்து உங்களோட ஆதார் அட்ரஸும் நீங்கள் இருக்க அட்ரஸும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மாடிஃபை பண்ணிடுங்க, என்ன அட்ரஸ் புது அட்ரஸில் இருக்கீங்களோ. இன்னொரு விஷயம், இதில் வந்து மினிமம் ஃபண்டிங் நம்ம வந்து 450 ரூபா பண்ணுற மாதிரி இருக்கும். 450 ரூபான்னு சொன்னோன்னே நிறைய பேர் இப்போ டென்ஷன் ஆவீங்க. அக்கௌண்ட்டு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இனிஷியல் ஃபண்டிங் அப்படின்ட்டு. ஆமாம் கைஸ், இனிஷியல் ஃபண்டிங் பண்ணி தான் ஆகணும். இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது, நான் அதையும் வந்து வீடியோ போகும்போது நான் சொல்கிறேன். ஓகேவா? முடியும் போது சொல்கிறேன் என்ன அப்படின்னு. இப்போ இது வரைக்கும் நல்லா இருக்குல்ல, பாருங்கள். 450 ருபீஸ் இனிஷியல் ஃபண்டிங் வந்து பண்ணிக்கலாம். அது நீங்கள் உங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங்கில் பண்ணலாம், இல்லை டெபிட் கார்டில் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் கூட பண்ணலாம். எதில் வேணாலும் சரி, உங்களுக்கு எதில் பேமெண்ட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அதில் ஏதோ ஒன்று பேமெண்ட்டை பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஸோ பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அக்கௌண்ட்டு செட்டப் ஆயிரும். ஓகேவா? இது பேமெண்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து அக்கௌண்ட்டே கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம எப்படி நேரடியாக போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இந்த இனிஷியல் ஃபண்டிங், அதாவது ஃபஸ்ட்டு டெபாசிட் வந்து ஒரு 500 ரூபா பண்ணுங்கள், 1000 ரூபா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே கான்செப்ட் தான் இங்கே 450 ரூபா நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 450 ரூபாயை நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் நேம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா, ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப் ஸ்டோர்லேயோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கிடைக்கும். அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி போட்டு லாகின் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் வந்து ரெடியாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகே கைஸ்.